வணக்கம் மக்களே. கார்த்திகை தீபம் சீரியல் ரொம்பவே பரபரப்பாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு குட்டி சூப்பர் ப்ரொமோ ஒன்று பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி வீட்டில் ரேவதிக்கு மாலை போடுறதுக்குரிய பூஜைக்கான ஏற்பாடுகள் அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம ரேவதியோட மனசோ நம்ம எம்டி சார் தான் நம்ம கழுத்தில் மாலை போடணும் ங்கிற ஏக்கத்திலேயே நம்ம கார்த்திக்கு எதிர்பார்த்துட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த கும்பலுக்கான தலைவனை கார்த்தி பிடிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கூட ஒரு குடோனுக்கு கிளம்பி இருப்பாங்க இல்லையா. அப்போது மருது முகமூடி போட்டுட்டு தான் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணோட அம்மா மருது பிடிச்சி கொடுக்கலான்னு எடுக்கும்போது உடனே மருது முகமூடி போட்டுட்ருக்கிறதால அந்த இடத்துல கார்த்தியால் அடையாளமும் காண முடியல. மருது எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க. கடைசியில் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க பின் வாசல் வழியாக. உடனே கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கே துரத்திட்டு ஓடி வராங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதி களத்தில் மாலை போடுறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு நேராக வரும்போதோ கார்த்தி சாமுண்டீஸ்வரியில் மோதிடுறாங்க. உடனே மாலை போய் நம்ம ரேவதி களத்தில் விழுந்துடுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம ரேவதி. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம கார்த்தியும் மன்னிப்பு கேட்டுட்டு நேராக மருது மாடியில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஓடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா அதுக்குள்ளேயே மருது முகமுடியெல்லாம் கலட்டிட்டு நிற்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி களத்தில் இருக்கிற மாலையை பார்த்ததும் என்ன பண்ணுறனே புரியாமல் உடனே செம்ம ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவ களத்துக்கு மாலை வந்துச்சு, ஐயோ ஏதாச்சும் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் செம்ம டென்ஷனில் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ஒரு வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா எங்கே தேடியுமே அந்த ஆளை காணும். உடனே கார்த்தி தன்னை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக மருதை என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஓடி போய் ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் ஓடி வராங்க. அப்போது மருதோட ஷேப்பும் நம்ம கார்த்தி துரத்தின நபர் ஷேப்பையுமே கார்த்தி யோசிச்சு பார்த்துட்டு டேய் நீ தானே அவ அப்படின்னு கார்த்தி மருதோட சட்டையை பிடிக்கிறாங்க. ஏய் இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் என்னோட ட்ரெஸ்ஸை பிடிக்கிற அப்படின்னு மருது சண்டை போடுறாங்க கார்த்திக்கிட்ட. இங்கே பாரு, நீ பொண்ணுங்களை தப்பாக வீடியோ எடுக்கிற அணைய சொல்லடா, நீயா உண்மையே சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு அப்படின்னதும் இங்கே பாரு கார்த்தி, தேவையில்லாமல் என் மேலே பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ பேசுகிற எதுவுமே எனக்கு புரியுதில்ல அப்படின்னதும் ஓஹோ புரியுது இல்லையா, இங்கே பாரு நீ பொண்ணுங்களை தப்பாக வீடியோ எடுத்து வித்துட்ருப்ப, அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்கேப் ஆகி மறைஞ்சிருந்தா உன்னை அடையாளம் காண முடியாதுன்னு நினச்சிட்றியா, ஒழுங்கு மரியாதையா நீ தான் ஒத்துக்கொள்கிற, இல்லைன்னா வச்சுக்கோ நான் எடுக்கிற நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னதும் கார்த்தி நீ ரொம்ப தப்பு பண்ணுற, முதல்ல உன் பின்னாடி டாட்டோ இருக்கான்னு காமி அப்படின்னதும் ஐயோ நம்ம டாட்டோவை பார்த்துட்டான் போல இருக்கே, அதை மட்டும் கண்டுபிடிச்சா அவ்வளோதான், நாம தான் உண்மையான அந்த பொறுக்கிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னுட்டு இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி, முதல்ல என்ன விடு அப்படின்னுட்டு மருது அத்தை அப்படின்னுட்டு ஓடி வராங்க. என்ன ஆச்சு மாப்பிள்ள அப்படின்னும் போது பின்னாடியே கார்த்தி ஓடி காட்டுடா அப்படின்னு ஷர்ட் குளரை பிடிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க சார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், இருங்க என்ன நடக்குது, நீங்கள் பாட்டுக்கு கண்ணடிச்ச மாடு மாதிரி ஓடி வாரீங்க, இங்கே என் மாப்பிள்ளையே இப்படி போட்டு அடிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க. ஐயோ இங்கே பாருங்கள் மேடம், இவன் நல்லவனே கிடையாது, பொண்ணுங்களை தப்பாக வீடியோ எடுத்து விட்டுட்ருக்கான் அப்படின்னதும் இது கேட்டு சாமுண்டீஸ்வரி மட்டும் இல்லை குடும்பமே அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாருங்கள் என்ன உளர்றீங்க, எங்கே யாரை பற்றி என்ன தப்பு பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் நான் பார்த்து செலக்ட் பண்ண மாப்பிள்ளை இவரை போய் தப்பாக பேச எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு, நீங்கள் பேசுகிறத கேட்டாலே எனக்கே உடம்பெல்லாம் கூசுது அப்படின்னும் போதும் ஐயோ அத்தை நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம், ஆனால் இவன் நல்லவனே கிடையாது சரியான பொறுக்கி அப்படின்னதும் போதும் நிறுத்துறீங்களா, எங்கள் மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியும், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னதும் இங்கே பாருங்கத்த ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த பொறுக்கியை பிடிக்கிறதுக்காக நானும் இன்ஸ்பெக்டரும் போயிருந்தோம். அப்போ கூட முகமுடி போட்டுட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அந்த டைம் அவன் முதல்ல ஒரு டாட்டோ இருந்துச்சு, அதே டாட்டோ உங்கள் மருமகம் முதுகில் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு வேலை இருந்தால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், அப்படி இருந்துச்சுன்னா அது அவன் தான், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னதும் இப்போ என்ன என் மருமகம் முதுகில்
டாட்டோ இருக்கா இல்லையா? அதானே உங்களுக்கு தெரியணும். அவரு நல்ல மனுஷன். டாட்டோவும் இல்ல, எதுவும் இல்ல. மாப்பிள நீங்க காட்டுங்க அப்படின்னதும், இல்ல அத்த, அதான் இல்லன்னு நீங்களே நம்புறீங்களே. கண்டவங்களுக்கெல்லாம் காட்டி என்ன நான் ஏன் நிரூபிக்கணும் அப்படின்னு மருது சொல்லும்போதோ, டேய் அதான் உன் மேல எந்த தப்பும் இல்லைல்ல. பின்ன ஏன் பயப்படுற? காட்டு அப்படின்னு மயில் சொன்னதும், உடனே பார்த்தோன்னா காட்டுடா அப்படின்னுட்டு காட்டி மருத எடுத்து வச்சு பார்க்குறாங்க. அந்த டாட்டோ இருக்கு. ஸோ இது பார்த்த சாமுண்டீஸ்வரியும் செமையா அதிர்ச்சி ஆகுறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.